Welcome to my YouTube channel Get to Educate. Today I am going to start the second half of the law of motion unit. So at the end of this video I used to ask some question about this topic. Please answer that questions so that I will confirm that you will get knowledge from me, I think so. And இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் எடுத்து காமிக்கிறேன். என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, என்னென்ன டெரிவேஷன்ஸ் இருக்குது, அது எப்படி டெரைவ் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு கிளியர் எக்ஸாம்பிளோட நோட்ஸ் காமிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ வாங்க இப்போ ராக்கெட் ப்ரொபல்ஷன் இந்த டாபிக். ராக்கெட் ப்ரொபல்ஷன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ராக்கெட் இருக்குது, கீழே பேர்ன் ஆகும், ராக்கெட் மேலே பறக்கும். அது எப்படி பேர்ன் ஆகுது, என்ன கான்செப்ட்னால ராக்கெட் ஃப்ளை ஆகுது, என்ன கான்செப்ட்னால ராக்கெட் பறக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நியூட்டன்ஸ் தேர்டில் என்ன சொல்கிறாரு, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அந்த கான்செப்ட் தான் ராக்கெட் ப்ரொபல்ஷனுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ ராக்கெட் ப்ரொப்பல்லன் டேங்க்கில் ராக்கெட் ஃபியூல் இருக்கும். என்ன ஃபியூல், அது வந்து சாலிட் ஃபியூலாகவும் இருக்கலாம், லிக்விட் ஃபியூலாகவும் இருக்கலாம். அது வந்து பேர்ன் ஆகி ஒரு சின்ன ராக்கெட்டோட நாசில் வழியாக அந்த பேர்ன் ஆன சப்ஸ்டன்ஸ் வந்து எஸ்கேப் ஆகும். அப்படி எஸ்கேப் ஆகும்போது ஒரு மொமெண்டம் க்ரியேட் ஆகும் ராக்கெட்டில், அந்த நாசிலில். அந்த மொமெண்டம் க்ரியேட் ஆகிறதுனால ராக்கெட் கம்பஷன் சேம்பர்னு சொல்லுவாங்க. கம்பஷன் இந்த சென்ஸ், கம்பஷன்னா பேர்னிங், ஃபயர். அந்த ஃபயர் வந்த இடத்துல வந்து ஒரு மொமெண்டம் க்ரியேட் ஆகும். அந்த மொமெண்டத்தை மேட்ச் பண்ணுறதுக்காக ராக்கெட் வந்து ஃப்ளை ஆகுது. ஸோ நாசில் வழியாக ஃபயர் எக்ஸிட் ஆகிறது வந்து ஆக்ஷன், அதோட ரியாக்ஷன் வந்து கம்பஷன் சேம்பர் வந்து அப்படியே மேலே பறக்குது. அதுதான் ராக்கெட்டோட நியூட்டன்ஸ் தேர்ட் லாவோட பிரின்சிபல். ஸோ இதுதான் வந்து ராக்கெட் ப்ரொப்பலண்ட்டோட பிரின்சிபல். இப்போ ராக்கெட் வந்து ஃப்ளை ஆகும்போது அதோட வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் அதோட மாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மாஸ் வெயிட் குறைய தான் ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே மேலே பறக்கும். ஸோ அந்த நாசில் வழியாக ஃபயர் அதிகமாக வர ராக்கெட்டோட மாஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும், வெலாசிட்டி கூட்டிகிட்டே போகும். அப்படி ஒரு குறிப்பிட்ட மாஸ் குறைஞ்ச உடனே ஒரு வெலாசிட்டியில் போயிட்டு இருக்கும்போது நம்மளோட எர்த்தோட கிராவிடேஷன் விட்டு எஸ்கேப் ஆயிரும். அந்த வெலாசிட்டி தான் நம்ம எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். இதுதான் ராக்கெட் ப்ரொபல்ஷனோட கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் கிராவிடேஷன் இந்த சென்ஸ், இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா பார்ட்டிகளுக்கும் ஒரு பார்ட்டிகள் அட்ராக்ட் பண்ணுற எபிலிட்டி இருக்கும். அந்த அட்ராக்ட் பண்ணுறது வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, ஒரு ஃபோர்ஸ் மூலமாக தான் கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணும். அப்போ அந்த ஃபோர்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபோர்ஸ் வந்து 2 மாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த மாஸோட மல்டிப்ளிகேஷனும் அந்த 2 மாஸுக்குள்ள டிஸ்டன்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அது வந்து இப்போ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாசஸ். அந்த 2 மாஸோட ப்ராடக்ட்னா அந்த மல்டிப்ளிகேஷன். அண்ட் ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாசஸ். அந்த 2 மாஸ் சென்டர் பாயிண்ட்லேருந்து வர அந்த டிஸ்டன்ஸை எடுத்து ஸ்கொயர் பண்ணி அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் பண்ணும். அதுதான் அந்த அட்ராக்ஷனோட, அந்த கிராவிடேஷனோட ஃபார்முலா. இது வந்து நியூட்டன்ஸ் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், M1 M2 ரெண்டு மாஸ் இருக்குது. இதோட ஃபோர்ஸ் எப்படின்னா, இப்போ M1 ஒரு மாஸில் இருக்கும், M2 ஒரு மாஸில் இருக்கும். இந்த 2 மாஸோட மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அந்த M1ஓட சென்டர் பாயிண்ட்டு, M2ஓட சென்டர் பாயிண்ட், அதுலேருந்து எடுத்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயர், இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் பண்ணணும். அப்போது F1 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு M1 M2 டிவைடட் பை R². அதான் ஃபார்முலா. ஓகே, F is directly proportional to M1 into M2, inversely proportional to the square of the distance between them. அப்போ 1/r². R in the sense இது R தான் நமக்கு டிஸ்டன்ஸ், இந்த மாஸ்குள்ள டிஸ்டன்ஸ், அதனால் டிவைடட் பை R². அப்போ F is directly proportional to ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டிங்கன்னா M1 into M2 டிவைடட் பை R². அந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனலை நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டாக மாற்றணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி ஆட் பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி தான் G. அப்போது G M1 M2 டிவைடட் பை R². இதுதான் ஃபோர்ஸோட ஃபார்முலா. G தான் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். அதோட SI யூனிட் வந்து 6.74 × 6.674 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg/-2. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சிலரேஷன் என்ன? ஆக்சிலரேஷனா அதோட ஃபார்முலா வந்து வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டி வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். வெலாசிட்டியோட யூனிட் மீட்டர்/செகண்ட், ஆக்சிலரேஷனோட யூனிட்டு மீட்டர்/செகண்ட்². அப்போது மீட்டர் செகண்ட்/-2 அப்படின்னு வரும். இப்போ ஆக்சிலரேஷனாக என்ன? இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் மேலே தூக்கி போடுறீங்க. அப்போ தூக்கி போடும்போது எர்த்தோட கிராவிடேஷன் மூலமாக மறுபடியும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து எர்த்துலேயே வந்து விழும். அப்போது நீங்கள் ஒரு ஆக்சிலரேஷனில் ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறீங்க. அப்போ த்ரோ பண்ணுற போது ஒரு வெலாசிட்டியில் போயிடும்.
அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் அந்த வெலாசிட்டி 0 ஆயிரும். அந்த 0 ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கீழே இருக்கும். அப்படியே வெலாசிட்டி கூட்டிகிட்டே போகும். மேலே போகும்போது ஒரு பால் இருக்குன்னா, ஒரு பால் நீங்கள் த்ரோ பண்ணுறீங்கன்னா அந்த பால் வந்து ஒரு வெலாசிட்டியில் மேலே போகும். ஒரு பாயிண்டில் 0 ஆயிரும். 0 ஆனால் மறுபடியும் கீழே விழுக ஆரம்பிச்சிடும். அது வந்து எதனால கீழே விழுகுதுன்னா எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமாக தான் கீழே விழுது. அப்படி அந்த எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலே போன ஆப்ஜெக்ட் கீழே விழுறது தான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் தி எர்த் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம ஜீனு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதோட யூனிட்டு மீட்டர் செகண்ட் பவர் -2. ஸோ இது ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2. இதுதான் எர்த்தோட ஆக்சலரேஷன் வேல்யூ. நெக்ஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் ஸ்மால் ஜி அண்ட் கேபிட்டல் ஜி. ஸ்மால் ஜினா ஆக்சலரேஷன், கேபிட்டல் ஜினா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போது நம்ம இது ரெண்டும் ரிலேட் பண்ண போகிறோம். ஆக்சலரேஷனையும் கிராவிட்டியும் ரிலேட் பண்ணுற போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எர்த் இருக்குன்னா, எர்த்து மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் ஏன் எர்த்து மேலே நிற்கினா ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் அது வந்து பறக்காமல் எர்த்து மேலே நிற்கி. அப்போது இது நம்ம நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் லாவில் எப்படி நம்ம ரிலேட் பண்ண போகிறோன்னா, இப்போது எர்த்தோட மாஸ் வந்து கேபிட்டல் எம்னு வச்சுக்கிறோம். அந்த எர்த்து மேலே இருக்கிற அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து ஸ்மால் எம்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ எர்த்தோட ரேடியஸ் வந்து 6378 கிலோமீட்டர்ஸ். அதை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக 6400 கிலோமீட்டர் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் படி F is equal to கேபிட்டல் G கேபிட்டல் M ஸ்மால் m டிவைடட் பை r². இந்த பெரிய சர்க்கிள் தான் எர்த்து, அந்த சின்ன சர்க்கிள் தான் எர்த்து மேலே இருக்க ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ நம்ம ஃபோர்ஸ்க்கு என்ன எப்படி நம்ம டெரைவ் பண்ண ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பிட்வீன், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் மாஸ், அந்த எர்த்தோட மாஸும் அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் அதோட ப்ராடக்ட்டு, அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அப்போது இந்த ஸ்மால் எம்முக்கும் கேபிட்டல் எம்முக்கும் உள்ள ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அந்த அதான் r². ஓகேவா? இப்படி டெரைவ் ஆகிருக்கு. இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா, நியூட்டன்ஸோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா. இப்போது இதே நம்ம ஆக்சலரேஷன் மூலமாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபிட்டல் ஜி அண்ட் ஸ்மால் ஜி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தது கேபிட்டல் ஜி. இப்போ ஸ்மால் ஜி இந்த சென்ஸ் அதை எப்படி நம்ம டெரைவ் பண்ணலாம்? ஃபோர்ஸ்னால் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிள் வந்து மூவ் பண்ணுறோம், அதை நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தா மூவ் பண்ணுறோன்னு சொன்னேன். அப்போது அதோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? அந்த டேபிளோட மாஸும் அது மூவ் ஆகிருக்கிறது, அந்த மூவ் ஆகிறத நம்ம ஆக்சலரேஷன் சொல்கிறோம். நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறனால தான் அந்த டேபிள் மூவ் ஆகுது. அப்போ அந்த டேபிள் ஒரு மாஸில் இருக்குது, ஒரு மாஸோட ஒரு ஆக்சலரேஷன் இருக்கிறனால தான் மூவ் ஆகுது. அப்போது மாஸையும் ஆக்சலரேஷன் மல்டிப்ளை பண்ணால் தான் ஃபோர்ஸ். அப்போ F is equal to ma. நம்ம இங்கே என்ன சொன்னோம்? ஆக்சலரேஷன் வந்து ஜீன்னு எடுத்துக்கிறோம்னு இங்கே சொன்னோமா? ஆக்சலரேஷன் வந்து நம்ம ஜீனை டினோட் பண்ண போகிறோம். இங்கே இருக்குது பாருங்கள், இட் இஸ் ரீப்ரசன்டட் ஆஸ் ஜி, இட்ஸ் யூனிட் இஸ் மீட்டர் செகண்ட் பவர் -2. அப்போது ஏக்கு பதிலாக நம்ம ஜி ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ F is equal to mg. இப்போது இங்கே இருக்கிற F is equal to g கேபிட்டல் M ஸ்மால் m டிவைடட் r², இந்த F is equal to mgயோட ரிலேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? இந்த எஃப்க்கு பதிலாக mgன்னு வரும் இங்கே. அப்போ mg is equal to கேபிட்டல் G கேபிட்டல் M ஸ்மால் m டிவைடட் பை r². அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஸ்மால் எம்மையும் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஸ்மால் எம்மையும் கேன்சல் பண்ணிட்டா g is equal to gm டிவைடட் பை r² அப்படின்னு ஃபார்முலா வரும். இது வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த ஃபார்முலா எப்படி டெரைவ் ஆச்சுன்னா, ஸ்மால் ஜி கேபிட்டல் ஜி ரிலேட் பண்ணதுனால, அதாவது ஸ்மால் ஜினா ஆக்சலரேஷன், கேபிட்டல் ஜினா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது ரெண்டுமே நியூட்டன்ஸோட லா. இப்போ இங்கே கேபிட்டல் எம் நம்ம என்ன சொன்னோம்? மாஸ் ஆஃப் தி எர்த்து. அப்போ மாஸ் ஆஃப் தி எர்த்து எப்படி ரிலேட் பண்ணுவீங்க? எம்மை மட்டும் ஒரு ரைட் ஹேண்ட் சைட்லேயோ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு அது கூட இருக்கிற மற்ற ப்ராடக்ட் ஃபுல்லாக ஈக்குவலுக்கு அங்கிட்டு கொண்டு போயிடணும். அப்போது M is equal to g r² டிவைடட் பை g அப்படின்னு வரும். இதை நம்ம கால்குலேட் பண்ணால் எர்த்தோட மாஸ் வந்து 5.972 × 10⁻24 கிலோகிராம். நெக்ஸ்ட், வேரியேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. We already know g is inversely proportional to r² and g is directly proportional to gm. அப்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லை, ஆக்சலரேஷன் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ரேடியஸ் ஸ்கொயர். அப்போது வந்து எர்த்தோட ஈக்குவேட்டரில் வந்து ரீஜன் அதிகம், அப்போது ரேடியஸ் அதிகம், அப்போது அங்கே வந்து ஜியோட வேல்யூ கம்மியாக இருக்கும். சேம் போலார் ரீஜியன், அதாவது நார்த் போல் சவுத் போல், அங்கெல்லாம் ரீஜன் கம்மி. எர்த்தோட நார்த் போல் எர்த்தோட சவுத் போலில் ரீஜன் கம்மி, அப்போது ரேடியஸ் கம்மியாக இருக்கும். அப்போ ரேடியஸ் கம்மியாக இருக்குன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்போது ரேடியஸ், அப்போது ஜியோட வேல்யூ அதிகமாக இருக்கும்.
இதை நம்ம வெயிட்டை எப்படி டெரைவ் பண்ணியிருக்காங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, அதேமாதிரி டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஏ வந்து நம்ம ஜின்னு சொல்கிறோம். அப்போ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஜி வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வேல்யூவாக இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா ரேடியஸ், எர்த்தோட ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்க ஜியோட வேல்யூ கம்மியாக இருக்கும். எர்த்தோட ரேடியஸ் கம்மியாக இருக்க ஜியோட வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ ஆக்சிலரேஷன் வந்து போலார் ரீஜனில் அதிகமாக இருக்கும், ஈக்குவேட்டர் ரீஜனெலாம் கம்மியாக இருக்கும். எர்த்தோட சென்டரில் வந்து ஆக்சிலரேஷனோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மாஸ் அண்ட் வெயிட். மாஸ்னால் என்ன? ஒரு ஆப்ஜெக்டோட எர்த்தில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி, அதை வந்து நம்ம கிலோகிராம்னு சொல்கிறோம். மாஸ்னால் நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட்னாலும் அதோட வெயிட், அது வெயிட்னு சொல்லக்கூடாது, அதோட ப்ராப்பர்ட்டி, அது வந்து கிலோகிராம்னு சொல்கிறோம், அது ரேஷியோ யூனிட். சப்போஸ் வெயிட்னா என்ன? வெயிட்னா அந்த ஆப்ஜெக்டோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எர்த்தில் உள்ள அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸோடு ஆக்ட் ஆகிறத நம்ம வெயிட்னு சொல்கிறோம். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் என்ன? நமக்கு மேக்ஸிமம் கண்டிப்பாக ஞாபகம் வரணும், ஆக்சிலரேஷன். அப்போது மாஸும் ஆக்சிலரேஷனும் இருக்குங்க. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எர்த்தில் ஒரு ஆப்ஜெக்டோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எர்த்தோட ஒவ்வொரு பிளேஸ்லேயும் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்படி? ஈக்குவேட்டரில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும், ஏன்னா ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கும். போலாரில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், ஏன்னா அங்கே ரேடியஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதுவுமே வெயிட் வந்து அப்போ வெயிட் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் மாஸ் அண்ட் ஆக்சிலரேஷன். அப்போ கிராவிடேஷன் நமக்கு தெரியும், கிராவிடேஷனோட வேல்யூ, ஜியோட வேல்யூ வந்து ஸ்மால் ஜியோட வேல்யூ வந்து 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2. இது வெயிட் வந்து வெக்டர் குவாலிட்டி. இது வந்து ஏன் நம்ம வெக்டர் குவாலிட்டின்னு சொல்கிறோன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும் இங்கே. ஸோ இதுக்கு நம்ம டைரக்ஷனும் கண்டுபிடிக்கணும், மேக்னிட்யூடும் கண்டுபிடிக்கணும், அதனால வெக்டர் குவாலிட்டின்னு சொல்கிறோம். இப்போ வெயிட்டோட யூனிட் வந்து நியூட்டன் சொல்கிறோம். இது கிராவிடேஷன், அதாவது ஆக்சிலரேஷன் நம்ம இங்கே டினோட் பண்ணுறதுனால இங்கேயுமே நம்ம வெயிட்டோட வேல்யூவுமே எடுத்தோட ஒவ்வொரு பிளேஸ்லையும் வேரி ஆகிட்டே தான் இருக்கும்.